பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா வரேன். ஏன்பா இங்க உட்காந்துருக்கீங்க? உள்ள போய் உட்காரலாம்ல. அப்பா இனிமே இங்கதான் இருப்பாரு, நீ உட்கார். அதுக்கு ஏன் சித்தப்பா இங்க உட்காரணும்? உள்ள போய் உட்காரலாம்ல. டேய், அப்பதான் இப்பதான் பர்மிஷன் வாங்குறதுக்காக போயிருக்கு, வந்துடும், நீ உட்கார். இப்போ உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வருவாங்களாம். பெர்மிஷனா? தர்ஷா உட்காருப்பா, உட்கார். பா என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும்ல இரு. அம்மா என்னமாச்சு? ஏப்பா பெரியவனே, பேசிட்டேன்பா. அவளுக்கு யாரும் வாய் திறக்க மாட்டாளுங்க. நீ உள்ள வா, வந்து என் கையால ஒரு வாய் சாப்பிடுப்பா. ஏமா, உன் மருமகளுக்கிட்ட பேசி உத்தரவு வாங்கிட்டு வந்தாலே போதுமா? அண்ணா என்னண்ணா பேசுறீங்க? நீங்க முதல்ல உள்ள வாங்கண்ணே, வந்து கம்பீரமா உட்காந்து கதிர்னு கூப்பிடுங்க. வாங்கண்ணே, எந்திரிச்சு வாங்கண்ணே, எந்திரிங்க. கம்பீரங்கிறது இருக்கிற இடத்துல இல்லப்பா, நம்ம குணத்துல இருக்கு, நம்ம ஆளுமையில இருக்கு. இந்த வீடு சொத்து சுகமெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே குணசேகரன் கம்பீரமான ஆள் தான். இதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். அம்மா, கோர்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கம்மா. நாளை காலையில் வந்துடும்ல, அது வரை நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன். வந்தப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வரேன். எதுக்குன்னு இப்படி வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள வந்தா எந்த பிரச்சனையும் வராதுண்ணே, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. நீங்க உள்ள வாங்க. ஏன்னா மனுஷப்பைய புத்தி இருக்கு, அது குரங்கு மாதிரி. இங்கே இருக்கிறப்போ அங்கிட்டு நல்லா இருக்கேன் அங்கிட்டு தாவும், அங்கே இருக்கிறப்போ இங்கே நல்லா இருக்கேன்னு இங்கிட்டு தாவும் அளவாஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஏன் நிலமோ அப்படித்தான். பணங்காசுக்கு கஷ்டப்பட்டப்போ காசு இருந்தா பெரிய ஆள் ஆயிடலாம்னு தோணுச்சு. அதெல்லாம் சேர்த்தத நிம்மதி போச்சு. பழைய மாதிரியே இருந்திருக்கலாம்னு இப்ப தோணுது. அதே புத்தி தானே எல்லாருக்கும். நான் உள்ள வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டேன்னு வையே, அது குத்தமா போயிடும். திரும்ப கொண்டு உள்ள வைக்கணும்னு யாருக்காவது போனை போடுவாங்க. அது எதுக்கு? அண்ணா எவன் வரான்னு நான் பாக்குறேன், நீங்க எந்திரிச்சு வாங்க. முதல்ல வாப்பா, நீ இருடா, சும்மா இருடா, மூர்க்கமாவே பேசாதடா. சட்டத்தை கூட விடுறா. நான் இன்னும் 2 வாரம் கழிச்சு திரும்ப உள்ள வரவன் தான். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா திரும்ப திரும்ப குணசேகர தோத்துக்கிட்டு இருக்காங்கிற பேர் வாங்க கூடாது. அது மொத்தத்துல எனக்கு அசிங்கம்ல. அதனாலதான் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இது நாங்க வீடு தானே. பார்த்து பார்த்து பதிச்ச கல்லு. இங்கிருந்து வீட்டை பார்க்குறப்ப புதுசாக தான் தெரியுது. எப்பாடே, வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிச்சீங்களா? ஆமாம் மாமா, நீங்கள் வருவீங்க, நான் தான் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். பரவாயில்லடா, நீ கூட நம்பிக்கையாத்தான் இருந்திருக்க. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அங்கனை வச்சு சக்தி மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு என்னை அடித்து வரட்டிட்டீங்க. அப்புறம் அவரை மட்டும் உடன்பருப்புன்னு கூட சேர்த்துக்கிட்டீங்க, என்னையும் அம்போன்னு விட்டுட்டீங்க. மாமா, நீர் மரத்துக்கு மரம் தவலாம் மாமா, ஆனால் நீங்கள் தான் எனக்கு என்னைக்குமே நிரந்தரமாக நிழல் தர ஆலமரம். உமரை விட்டு இம்மியும் அங்கிட்டு இங்கிட்டும் அசைய மாட்டேன். காலம்பூரா உங்கள் காலடியிலே கிடப்போம் மாமா. சந்தோஷம்டா. இப்படி 4 விசுவாசி சேர்த்து வச்சிருக்கனே, அதுவே எனக்கு போதும்டா. எப்பா, அவளுகளுக்காண்டி வரமாட்டேன்னு சொல்லாதப்பா. என்ன மனசுல வச்சு உள்ள வரலாம் இல்ல? வர்றம்மா, வராம இங்கே போக போறேன். ஒரே ஒரு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் இங்கேயே இருந்துட்டு காலையில கோட்டாறு வர உள்ள வந்துட போறேன். ஏன்னு இப்படி பிடிவாதமா இருக்கிய? ஞானா, நியாயம் இருக்கிற இடத்துல பிடிவாதம் இருக்கத்தான் செய்யும். என் பக்கம் நியாயம் இருக்கு, பிடிவாதமா இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.